எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே சீஃப் அண்ட் ஆக்டர் விஜய் வந்து நடித்த ஜனநாயகன் படம் வந்து ஜான்வரி 9th வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. அது வந்து அந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் வந்து இன்னும் இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க ப்ரொடியூசர் கம்பெனி. அதனால் வந்து அதை வந்து வழக்கு வந்து இப்போ அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க 28th வரைக்கும் அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. அதே வந்து மக்கள் நீதிமன்ற தலைவர், அதாவது ஃபவுண்டர் பிரசிடெண்ட் கமலஹாசன், அப்புறம் ராஜ்யசபாவோட எம்பி, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அந்த பிரின்சிபல் திரும்பி வந்து மறுபரிசீலனை செய்யணும். இந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸை வந்து இந்த டிஃபைன் டைம் லைனுக்குள்ளே வந்து செய்யணும் ஃபார் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் இவாலுவேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கட்டு அப்புறம் எடிட் அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் வந்து அந்த ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சட்ட சிக்கல்கள்னால வந்து ஜனநாயகன் படம் வந்து இப்போ வெள்ளித்திரையில், அதாவது சில்வர் அந்த தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து அந்த கிளியரன்ஸ் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து அவர் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாட்டர்டே அன்னைக்கு கமல் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அந்த கேரண்டீஸ் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிபிஎஸ்ஐஎஃப்சியோட சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது வந்து அந்த ஆர்ட் அண்ட் அந்த ஆர்டிஸ்டோட அந்த இது வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில் அது நாங்களும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. சினிமா அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவர் இது வந்து ஒருத்தருடைய வந்து இது கிடையாது, வேலை கிடையாது, இண்டிவிஜுவலோடது மட்டும் கிடையாது, இது கலெக்டிவ் ஆஃப் வந்து எஃபர்ட் வந்து இது வந்து பண்ணுறது. இது ரைட்டர்ஸ் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, இதில் அப்புறம் எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் சின்ன சின்ன இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய லைவ்லிஹுட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து டிபெண்ட் ஆகி இருக்குது இந்த இதில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டைம் வந்து நம்ம எல்லாம் என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து யுனைட்டாக ஒன்றா போய் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டைலாக் இந்த பேசணும் அவங்கக்கிட்ட போய் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. இதில் வந்து இப்போது இன்னொரு இதுவும் நடந்திருக்கு. இந்த 12th அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு விஜய்க்கு. அவருடைய அந்த கேரவனை வந்து ஃபுல்லாக வந்து இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறத சிபிஐ அஃபீஷியல்ஸு அது வந்து அவங்க ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 3 ஹவர்ஸுக்கு வந்து அது வந்து ப்ரோப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. கேபின்குள்ளே ஒரு ஆளை வந்து உட்கார வச்சு அதுலேயும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே சீட்டில் எங்கே வந்து விஜய் வந்து இருந்தாரோ அந்த இடத்தையும் வந்து எல்லாம் ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப்ஸும் வீடியோஸும் எடுக்கப்பட்டிருக்கு, உள்ளேருந்து வெளியிலேருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கமல் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஎஃப்சியோட அந்த இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இழப்புகள் வந்து எஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கும், இதனால் வந்து அது பாதிப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து இப்போது நியூ டெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து இவர் வந்து அப்பியர் ஆகணும் விஜய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இன்றைக்கி 12th இன்றைக்கி அப்பியர் ஆறாரா என்ன ஏது, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன வெளியே வரப்போகுது நியூஸ் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஜனநாயகனும் எப்போ வருது என்ன ஏதுங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.